வணக்கம். நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி துவக்க விழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்கின்றன. நெல்லித்தோப்பு பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் பெத்தாங் வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர். புதுச்சேரி பாகூர் அருகே கடலூர் பகுதியை சார்ந்த அதிமுக பிரமுகரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் திருப்பாப்பளியூர் பகுதியை சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் பத்மநாபன். இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வேலை காரணமாக புதுச்சேரி பாகூர் பகுதிக்கு பத்மநாபன் சென்றுள்ளார். அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வந்து இருளர் சந்தை செல்லும் சாலையில் அவரை மடக்கி சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே பத்மநாபன் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாகூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட பத்மநாபன் மீது கடந்த ஆண்டு பாஸ்கர் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் இவர் கவுன்சிலர் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட சீட்டு கேட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக்கை வரவேற்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பட்டாசுகள் வெடித்து நடனமாடி ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் புதுச்சேரி என இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். இதற்கேற்ப பிரான்சில் எது நடந்தாலும் அது புதுச்சேரியில் எதிரொலிக்கும். அந்த வகையில் பிரான்சில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் வீரர்கள் இந்த ஆண்டு பங்கேற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் இணைந்து ஒலிம்பிக் போட்டி வரவேற்பு விழாவை நடத்தினர். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி துவக்கத்தில் நடந்த நடனம், வான வேடிக்கை போல புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் ஏராளமான பிரான்ஸ் வாழ் மக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி எம்எல்ஏ KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளுடன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாநில அரசு சார்பில் மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்த முதலமைச்சர், மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு குறையில்லாமல் செய்து வரும் நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்றும், இதேபோல் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழற்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 4ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகமும், கரகம் புறப்பாடு, கூழ்வார்த்தல் என நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனிடையே முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுதாகர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரிக்கு புதிய கவர்னரை நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கானா ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டார். இதனை அடுத்து தெலுங்கானா, புதுச்சேரி மாநில கவர்னர் பொறுப்புகள் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக CP ராதாகிருஷ்ணனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டன. கடந்த மார்ச் 22ஆம் தேதி புதுச்சேரி கவர்னராக CP ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு புதிய கவர்னராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான K. கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை நேற்றிரவு குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளார். குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதல்வராக இருந்தபோது குஜராத் அரசின் தலைமை முதன்மை செயலராக 2013 முதல் 2014 வரை பணிபுரிந்தவர். புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள K. சைலநாதன் 1953 மே 25ஆம் தேதி பிறந்தவர். கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகர பகுதியை சேர்ந்தவர். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் MSc வேதியியலும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் MA பொருளாதாரமும் பயின்றவர். அவரது தந்தை அஞ்சல் துறையில் தமிழ்நாட்டின் ஊட்டியில் பணிபுரிந்தார். அதனால் ஊட்டியில் வளர்ந்தவர். 1979 பேட்ச் IAS அதிகாரியான கைலாசநாதன் குஜராத்தில் 1981 உதவி ஆட்சியராக பணியில் சேர்ந்து கலெக்டர் என பல்வேறு பதவிகளை வகித்த அவர் கூடுதல் தலைமை செயலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தெலுங்கானா, புதுச்சேரி கவர்னர் கூடுதல் பொறுப்புகளுடன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா வீராம்பட்டினம் தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா வீராம்பட்டினம் JPF தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்வரும் அடுத்த கல்வியாண்டில் முதலியார்பேட்டை பகுதியில் புதிய விளையாட்டு மைதானத்தை அமைத்து தருவதாக உறுதி கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவராம ரெட்டி, வைத்தியநாதன், JPF பவுண்டேஷன் தலைவர் பிரேம்நாதன், தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன், வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர்கள் காங்கையன், ரமேஷ், அன்பு, நிலவன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆசிரியை மீனா வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆசிரியை பால மகேஸ்வரி விழாவினை தொகுத்து வழங்கினார். விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி கோபு செய்திருந்தார். தொடர்ந்து இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் சமாதான புறா பறக்கவிடப்பட்டு ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் துவங்கி நடைபெற்று தீபத்தை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் நடப்பு கல்வியாண்டிற்கான மழையங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், சதுரங்கம், கேரம், கால்பந்து போன்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தனர். ஏனாமில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் சேவைகள் கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கியுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாவித்திரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 2 வருடங்களாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் நடைபெறும் பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புதிய ரேஷன் கார்டுகள், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கல் உட்பட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சாவித்திரி நகரை சேர்ந்த மக்கள் மல்லாடி ராஜு தலைமையில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமியை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலர் கௌதமை சந்தித்து மனு அளித்தனர். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் ஆண்டுக்கு 2 முறை வாகன நிறுத்தம் முறையில் மாற்றம் செய்து வரப்படுகிறது. வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வீதியில் வடக்கு புறத்திலும், ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தெற்கு புறத்திலும் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது. இதன்படி தெற்கு புறத்தில் வாகனம் நிறுத்தும் முறை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. ஆனால் இந்த பார்க்கிங் முறை சரிவர அமல்படுத்தப்படவில்லை.
தற்பொழுது பெரும்பாலான கடைகளில் ஆடி தள்ளுபடி விற்பனை நடைபெறுவதால் நேரு வீதிக்கு வருபவர்கள் இருபுறத்திலும் தங்கள் வாகனங்களை இஷ்டத்திற்கு நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் நேரு வீதியில் வார இறுதி நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டை வெளிப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஒட்டகங்களை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனை மைய கருத்தாக கொண்டு ஆண்டு விழாவின் கலை நிகழ்ச்சிகள், நாடகம் போன்றவை நடத்தப்பட்டது. 12ஆம் வகுப்பு முதல் மழலையர் பள்ளி வரை மாணவியர்கள் பாலை நில கப்பலான ஒட்டகங்களை பாதுகாக்க வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். காட்டிற்கு அரசனாக சிங்கம் விளங்குவது போல பாலை வனங்களில் அரசனாக ஒட்டகம் விளங்குகிறது என்பதை சித்தரிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. மேலும் ராஜஸ்தானிய பாரம்பரிய உடை அணிந்து மாணவியர் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடத்தினார்கள். விழாவில் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால், காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அலையன்ஸ் பிரான்சி மையத்தில் நடைபெற்ற பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் 20 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், நவயுகா கன்சல்டன்சி சர்வீசின் மற்றும் அலையன்ஸ் பிரான்சி சார்பில் அலையன் பிரான்சி மையத்தில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குநர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தலைசிறந்த நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு மற்றும் பிரெஞ்சு உலகளாவிய சேவை மைய அதிகாரியாக பணிபுரிய முன் அனுபவம் உள்ள மற்றும் அனுபவம் இல்லாத பட்டம் பெற்ற பிரெஞ்சு மொழி நன்கு பேச எழுத தெரிந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் சென்னை மற்றும் இந்தோர் போன்ற மாநகரங்களில் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கேற்ப ரூபாய் மாதம் 30,000 முதல் 60,000 வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்பட உள்ளனர். புதுச்சேரியில் போதைப்பொருள் விழிப்புணர்வை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. BNI மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி காவல்துறை SP நாரா சைத்தன்யா மற்றும் SP லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் தொழில் முனைவோர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி SV பட்டேல் சாலை, காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலைக்கு வந்தனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு நடனமாடி போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பாண்டி மெரினா கடற்கரையில் புதைக்கப்பட்ட ஒட்டகத்துக்கு நாளை பிரேத பரிசோதனை நடைபெற உள்ளது. புதுச்சேரி வாம்பா கீரப்பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா கடற்கரை உள்ளது. இங்கு தனியார் சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகள், ஒட்டகம், குதிரை சவாரிகள் உள்ளன. இந்நிலையில் சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒட்டகம் கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்தது. இதையடுத்து அந்த தனியார் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டகம் இறந்தது குறித்து புதுவை காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் துறைமுகத்துக்கு சொந்தமான இடத்தில் பள்ளம் தோண்டி ஒட்டகத்தை புதைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த கவுன்சில் ஃபார் அனிமல் கேர் நிறுவன தலைவர் ஜபின் வாசரஸ் மற்றும் புதுச்சேரி போராளி இயக்கம் சார்பில் ஒதேஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதில் ஒட்டகம் இறப்புக்கான காரணம் குறித்து அறிய பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், இது சம்பந்தமாக தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர். அதன் பேரில் நேற்று முன்தினம் மெரினா கடற்கரையில் புதுச்சேரி தாசில்தார் பிரித்திவி, ஒதேஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் புதைக்கப்பட்ட ஒட்டகம் தோண்டி எடுக்கும் பணி நடந்தது. அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த சமூக ஆர்வலர்கள் சென்னை சேர்ந்த சிறப்பு மருத்துவ குழுவினரை வைத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனால் தோண்டப்பட்ட ஒட்டகம் மீண்டும் அதே இடத்தில் புதைக்கப்பட்டது. இதனிடையே மெரினா கடற்கரையில் ஒட்டகம் சவாரிக்கு முறைப்படி வணிக உரிமம் வைத்துள்ளார்களா என்று புதுச்சேரி நகராட்சியிடம் போலீசார் விளக்கம் கேட்டுள்ளனர். அதே சமயம் கால்நடை மருத்துவர்கள் மூலம் பிரேத பரிசோதனை செய்யக்கோரி கால்நடை நலத்துறைக்கு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். அதன் பேரில் கால்நடை நலத்துறை, ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் கொண்ட சிறப்பு குழு அமைத்து
பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து நாளை 29ஆம் தேதி சிறப்பு குழு ஒட்டகத்தை பிரேத பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுவையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு எழுதிய பிறகும் சென்டாக்கில் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக வருகிற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சுகாதாரத்துறை மூலம் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நுழைவுத் தேர்வில் பங்கேற்று ஏற்கனவே நீட் அல்லாத இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை சென்டாக்கில் சமர்ப்பிக்காத புதுச்சேரி குடியுரிமை பெற்ற விண்ணப்பதாரர்கள் சென்டாக் இணையதளத்தில் வருகிற 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் உள்ள NRI ஒதுக்கீடு மற்றும் சுய ஆதரவு இடங்கள் நீட் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்படும். இந்த இடங்களுக்கு புதுச்சேரி மற்றும் பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான பாட விருப்ப தேர்வுகள் அடுத்த கட்டமாக சேகரிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்க்கவும் என்று அவர் கூறியுள்ளார். பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் ரூபாய் 39.28 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கோபி. இவரை மர்ம நபர் டெலிகிராம் செயலில் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய கோபி இணையதளத்தில் குறிப்பிட்ட செயலில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தாராம். ஆரம்பத்தில் அவருக்கு லாபம் கிடைப்பது போல காட்டப்பட்டது. இதை நம்பிய கோபி மீண்டும் பலமுறை அதில் முதலீடு செய்துள்ளார். அதன்படி ரூபாய் 38.28 லட்சத்தை குறிப்பிட்ட செயலில் கோபி முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரால் லாபம் மற்றும் முதலீட்டை எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கோபி புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணைவழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.